வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கையை பார்ப்போம். தமிழகத்தில் நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை தமிழக கடலோர மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக நாம் நேற்றே சொல்லியிருந்தோம், டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளுக்கு மழை இருக்கும், கனமழை டு மிக கனமழைன்னு. அதே போல் நேற்று இரவிலிருந்து பதிவான மழையின் அடிப்படையில் பார்க்கும்போது நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. தரங்கம்பாடி 88 மில்லிமீட்டர், அதேபோல் மயிலாடுதுறை 97 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே சமயத்தில் தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை பாம்பன் 16 மில்லிமீட்டர் மற்றும் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதி முழுவதும் கனமழை பதிவாகியுள்ளது. மிதமான, அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் மிதமான மழை முதல் கனமழை பதிவாகியுள்ளது. மற்றபடி ஒரு மிக கனமழை அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா தென் மாவட்டங்கள் இன்னும் பதிவாக இல்லை, தென் கடலோர பகுதியில். ஆனால் டெல்டா மாவட்டங்களில் பதிவாயிருக்கு. ஆனால் இன்று பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை எட்டும். இன்று முழுவதுமே இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. மேகங்கள் அதிகமாக ஈஸ்ட்லேருந்து நமக்கு இலங்கையிலிருந்து, நமக்கு வட இலங்கையிலிருந்து நமக்கு கிழக்கிலிருந்து மேற்காக வந்து கொண்டிருக்கின்றது மேகங்கள். ஸோ வரும் மணி நேரங்களில் மிக கனமழை என்ற அளவில் தென் கடலோர பகுதியும் தென் உள் மாவட்டங்களும் கண்டிப்பாக எட்டும். ஸோ நீங்கள் இந்த ரேடாரை பார்த்தாலே தெரியும். அந்த வரும் மணி நேரங்களில் பாருங்கள், அதாவது இந்த 5-6 மணி இந்த டைம்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த மிக கனமழை என்ற அளவில் தான் அந்த சிஸ்டம் பாருங்கள், அந்த லொக்கேஷன் எட்டுது. ஸோ அந்த வரும் மணி நேரங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு நமக்கு பிரகாசமாகவே இருக்குது. அதே போல் மறுபடியும் இந்த ரவுண்டு முடிஞ்சோன்னா திருப்பி எப்போது நமக்கு மழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் 26ஆம் தேதி மறுபடியும் இந்த நிகழ்வு சற்று டிரைவிண்ட் மூலிமா 21ஆம் தேதி சற்று கீழே இறங்கி மறுபடியும் என்ன ஆகும்னா அது நமக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். அந்த 26ஆம் தேதி எப்போவுமே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்குது. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த நிகழ்வு கீழே இறங்கின நிகழ்வு மறுபடியும் நான் வடக்கு நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ வடக்கு நோக்கி திரும்பும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் பாருங்கள், நமக்கு அந்த 29ஆம் தேதி 30ஆம் தேதி வாக்கில் மறுபடியும் பார்த்திங்களா நம்ம இலங்கையை ஒட்டி ஒரு நல்ல சுழற்சியாக வருது பாருங்கள். ஒரு தாழ்வு மண்டலம், அதாவது ஒரு தாழ்வு நிலையம் டு தாழ்வு மண்டலன்ற லெவலுக்கு நமக்கு இந்த 31ஆம் தேதி ஒட்டி உள்ள பகுதியில் தமிழக கடலோர பகுதியில் நெருங்கும். அது கொடுத்து நான் பின்னர் விரிவிக்கிறேன் அது எந்த அளவுக்கு எட்டும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இன்றைக்கும் நாளைக்கும் உள்ள மழை நம்ம சொல்லியிருக்கோம். தென் கடலோர பகுதி தென் உள் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாங்க அப்படிங்கிறத. சரிங்களா? மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கடலுக்கு கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றும் நாளையும் கடல் காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் ஆழ்கடலில். ஸோ மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ நமக்கு இந்த ரேடார் பார்க்கலாம், எங்கெங்கே மழை பதிவாகிட்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கரண்டாக பாருங்கள், நமக்கு இந்த ஸ்ரீலங்கா ஒட்டியுள்ள, அதாவது பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே மழை மேகங்கள் தான். இந்த தெரியுதா உங்களுக்கு, இந்த வண்ண கலரில் இருக்க ப்ளூ கலரில் இதெல்லாம் மழை மேகங்கள் தான். ஸோ அதை நம்ம இப்போ கரண்ட்டாக பதிவான பார்க்கும்போது எங்கெங்கே பதிவாகிட்டுருக்குன்னா தெரியுது உங்களுக்கு, இந்த இடம் ஃபுல்லாகவே பதிவாகிட்டுருக்கு. பொதுவாக ஈஸ்ட் டு வெஸ்ட் மூமெண்ட்டு தான் எடுக்கும். இப்போ இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி தான் நகரும். இந்த க்ளவுட்ஸ்லாம் இன்னும் சட்ட நேரத்தில் மேற்கு நோக்கி நகரும். இங்கே உள்ள க்ளவுட்ஸ்லாம் இந்த ராமேஸ்வரம் இப்படி மேற்கு நோக்கி நகரும். அதே பாருங்கள், இந்த ரேடாரில் பாருங்கள் நல்லா தெளிவாக தெரியும். ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது தெரியுது உங்களுக்கெல்லாம். மேற்கு நோக்கி வரும், நம்ம தமிழக கடலோர பகுதியில் வரும் மணி நேரங்களில் வரும். அப்போ வரும் பொழுது கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயமாக தென் கடலோர பகுதிகளுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இது முன்னேறுகிறது. நிச்சயமாக அது மேற்கு நோக்கி தான் வரும், கிழக்குலேருந்து மேற்கு தான் நமக்கு அதனுடைய மூமெண்ட் இருக்குது. ஸோ அப்படி தான் வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஆல்னு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மாலை சுருக்கமான வானிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.